ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறதுல ஒரு புது டைப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது வந்து ரிப்போர்ட்டட் பார்ட்டில் WH கொஸ்டின் வரும், அந்த மாடலில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துருக்குறோம். அது ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இல்லைன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டம். அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு வீடியோ ஒரு 10 வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சரி போகலாங்களா? நேர்கூட்டிலேருந்து ஹையர் கூட்டாக மாற்றுதல், அதாவது டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈ சே டு அருண், நீ அருணிடம் கூறுகிறாய், கமா கொட்டேஷன், வென் டு யூ விசிட் மீ, நீ எப்பொழுது என்னை சந்திக்கிறாய் அப்படின்னு இது ஒருத்தாங்க டைரக்ட் ஸ்பீச்சில். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும்னா நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? வாங்க, உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? ஸ்டெப் 1, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். யூ சே டு அருண், இது என்னதுங்க? ரிப்போர்ட்டிங் பார்ட். இந்த கமா கோடேஷன்கள் வென் டு யூ விசிட் மீ, இது ரிப்போர்ட்டட் பார்ட்டு. இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் என்ன டைப்பான சென்டென்ஸ் வந்திருக்குதுன்னு பார்த்து தான் இந்த ரிப்போர்ட்டிங் வெர்பை மாற்றணும். இப்போ இந்த அடைப்புக்குறிகள் இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் என்னென்ன சென்டென்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆங்கிலத்தில்? ஸ்டேட்மெண்ட்டு, கேள்வி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், கட்டளை வாக்கியம். ஆங்கிலத்தில் 4 வகை வாக்கியம் தான் இருக்குது. இந்த அடைப்புக்குறிக்குள்ளே இந்த 4 வகையான வாக்கியம் தான் வரும். அப்போ இங்கே என்ன வந்திருக்குதுங்க? வென் டு யூ விசிட் மீன்றது இது ஒரு கேள்வி. அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறது ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்குள்ளே கேள்வி வாக்கியம் வந்திருக்குது. அதனால் இந்த யூ சே டு அருண், இந்த சே டு ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கிற சே டுன்ற வெர்பு வந்து என்ன மாறுங்க? ஆஸ்க்குன்னு மாறும். கேள்வி கேட்போம்மா, சொல்லுவோம்மா. கேள்வி கேட்போம்னா கேள்வி கேட்போம், அப்போ கேட்கறதுக்குன்னா அது ஆஸ்க்கு. அப்போ வந்து இந்த சே டுன்றது ஆஸ்க்குன்னு மாறும். யூ ஆஸ்க் அருண் என வருகிறது. ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2, கேள்வி வாக்கியத்தில் உள்ள கேள்வி சொல்லி கன்ஜெக்ஷன் ஆகும். ஆகவே வென் கேள்வி சொல்லி கன்ஜெக்ஷனாக போட்டுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னே ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டுன்ற கன்ஜெக்ஷனை போட்டோம். அது இந்த தட்டை இங்கே யூஸ் பண்ணி கன்ஜெக்ஷனாக போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. தட்டு இங்கே வராது. அதுக்கு பதிலாக கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து கேள்வி சொல்லியில் இருக்கிற என்ன WH வேர்டோ அதையே கன்ஜெக்ஷனாக போட்டுங்கன்னு சொல்கிறேன். இதில் வென் டு யூ விசிட் மீன்றதுல என்ன கேள்வி சொல் வந்துருக்குது? வென், எப்பொழுது. அதான் கேள்வி சொல். அதை வந்து சப்ஜெக்டாக போட்டுக்கிறோம். யூ ஆஸ்க் அருண் வென். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, வென்னுக்கு பக்கத்தில் ஹெல்பிங் வெர்பு டூ, டஸ்ஸு, டிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா வென்னுக்கு எப்பொழுதுன்னு அர்த்தம். வென்னுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா எப்பொழுது என்று, எப்பொழுது என்பது, எப்பொழுது என்பதை அப்படின்னு 3 மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது கன்ஜெக்ஷனாக மாறிச்சுன்னா அதை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. சரி போகலாம். ஸ்டெப் 3, ஹெல்பிங் வெர்பையும் சப்ஜெக்டையும் இடமாற்ற வேண்டும். இப்போ வந்து அந்த யூஸ் ஆஸ்க் அருண் வென் இந்த கன்ஜெக்ஷன் எழுதி போட்டோம். அடுத்தது என்ன பண்ணுங்களா? டூ யூ விசிட் மீன் இருக்குது இல்லைங்களா? இந்த டூவையும் யூவையும் இடத்த மாற்றிக்கணும். இடத்த மாற்றினா எப்படி வருங்க? யூ டூ விசிட் மீ, சப்ஜெக்டையும் ஹெல்பிங் வெர்பையும் இடமாற்றம் செய்ய வேண்டும். அப்போது யூ டூ விசிட் மீ என வரும். அடுத்தது ஸ்டெப் 4, இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தெரிஞ்சுக்கப்படுது. டூவையும் டேக்கையும் சேர்த்தா டேக் கிடைக்கும், டஸ்ஸையும் டேக்கையும் சேர்த்தா டேக்ஸ் கிடைக்கும், டிட்டையும் டேக்கையும் சேர்த்தா டுக் கிடைக்கும். அது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து என்ன வந்திருக்குதுங்க? டூ ப்ளஸ் V1 விசிட் வந்திருக்குது, டூ ப்ளஸ் விசிட் வந்திருக்குது. அப்போ என்னவா மாறும்? விசிட்னு மாறும். யூ விசிட் மீ என வருகிறது. குறிப்பு. அடுத்தது இந்த இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? யூ ப்ரோனோனை மாற்றணும். இந்த யூன்ற ப்ரோனோன்னு என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். யாரை பார்க்கும்? லிசனரை பார்க்கும். லிசனர் என்ன பர்சனுங்க? தேர்ட் பர்சன் பாய் நேம் அருண். அப்போ யூவுக்கு தேர்ட் பர்சன் பாய் நேம் ஹீ போட்டு கொள்ள வேண்டும். சாரி, யூவுக்கு தேர்ட் பர்சன் பாய் நேம் ஹீ போட்டு கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், யூ ஆஸ்க் அருண் வென் ஹீ என வருகிறது. அடுத்தது வெளியே ப்ரெசன்ட் டென்ஸ் இருப்பதால் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ஆஸ்க்குன்றது என்ன டென்ஸுங்க? ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இப்போ டென்ஸ் மாற்றக்கூடாது. வெளியே ப்ரெசன்ட் டென்ஸ் இருப்பதால் சிக்கு விசிட்ஸ் என சிங்குலர் வெர்பு வருது. யூ ஆஸ்க் அருண் வென் சி விசிட்ஸ்னு வருது. ஸ்டெப் 5, மீ என்ன பர்சனுங்க? இந்த கடைசியில் ஒரு ப்ரோன் ஆப்ஜெக்ட் இருக்குதுங்க மீ, அது என்ன பர்சன்? ஃபஸ்ட் பர்சன். அது யாரை பார்க்கும்? ஸ்பீக்கரை பார்க்கும்.
ஸ்பீக்கர் என்ன பர்சன்? யூ, செகண்ட் பர்சன். அப்போ மீக்கு செகண்ட் பர்சன் போடணும். மீன் என்னது? என்னை. மீக்கு ஃபஸ்ட் பர்சன் என்னை, மீக்கு செகண்ட் பர்சன் உன்னை, மீக்கு தேர்ட் பர்சன் பாய் நேம் இருந்தால் அவனை, கேர்ள் நேம் வந்து அவளை. அப்போ இப்போ என்ன வருதுங்க? அதை போட்டுட்டு மீக்கு செகண்ட் பர்சன் போடணும், யூவை பார்க்குறதுனால. இப்போ மீக்கு செகண்ட் பர்சன் யூன்னு வரும். அதான் பாருங்கள் ஃபைனல் எழுதியிருக்கிறேன் பாருங்கள். அப்போ யூ ஆஸ்க் அருண் வென் ஹீ விசிட்ஸ் யூ அப்படின்னு வருது. இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றுறதுன்ட்டு. கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.